மாலைபட்ச சமையல் ரெசிப்பியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கோதுமை ரவை தோசை. அதுக்கு என்ன அளவு போடலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் கோதுமை ரவை 1.5 டம்ளர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பச்சரிசி 1/2 டம்ளர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைனா நீங்கள் இட்லி புழுங்கலரிசி கூட போட்டுக்கலாம். நான் பச்சரிசி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா அலம்பிட்டு தண்ணி விட்டு நல்லா 2 மணி நேரம் ஊற வைங்கங்க போதும். அதுக்கு மேலே வேணாம். ஏன்னா கோதுமை ரவை ரொம்ப சீக்கிரமே ஊறிடும் இல்லையா? அதனால ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு இது கம்மியாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். கிரைண்டர் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் 2 தடவையாக போட்டு மிக்ஸி ஜார்லேயே அரைச்சாச்சு. அரைச்சிட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுக்க வேண்டியது தான். இந்த தோசை ரொம்ப நேரம் புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வெளியில் வச்சுட்டு நம்ம அப்படியே தோசை செஞ்சுக்கலாம். இப்போ ஈவினிங்க்கு வேணும்னா காலையில் அரைச்சா போதும். அது மாதிரி மறுநாள் காத்தாலைக்கு வேணும்னா நாள் ஈவினிங் அரைங்க. ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சிடலாம். இந்த தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இல்லை சாஃப்டாக வேணும்னாலும் சாஃப்டாகவும் நம்ம தோசை செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு இட்லி மிளகா பொடியோ இல்லாட்டி சட்னியோ சாம்பாரோ எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் புளி மிளகா தான் செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.